இப்ப ஆரம்ப காலகட்டத்துல எந்த மொழியில கல்வி கற்கணும் அப்படின்றதே இப்ப சில கிராமங்கள்ல எல்லாம் தெரியாம இருக்கு, புரியாம இருக்கு. நாய் மாதிரி கத்துனா அதிசயமா பார்க்க மாட்டோம், பூனை மாதிரி கத்துனா அதிசயமா கத்த மாட்டோம். ஒரு குழந்தை தப்பாவோ ரைட்டாவோ ஒரு அந்நிய மொழி இங்கிலீஷ் புஷ்னு பேசிச்சுன்னா அந்த குழந்தை ரொம்ப அருமையா பேசுது. டாடின்னு அடிச்சு, மம்மின்னு அடிச்சு. இன்றைக்கு கல்வி கொள்கைகள் எல்லாமே தொடக்க கல்வியை ஒரு குழந்தை தாய்மொழி வாயிலாக கற்பித்தால் தான் அதனுடைய சிந்தனை ஆற்றல் வளரும். ஒரு வயசுல அந்த குழந்தை போனோன்னே இஸ் டாக் அப்படின்னு சொன்னோன்னே இது வரைக்கும் அம்மா நாயின்னு சொன்னாங்களே, இப்ப என்ன இந்த போய் டாக்னு சொல்றாங்க. அந்த குழந்தை சிந்தனை அதுல போகுமே தவிர அறிவு வளர்ச்சியில போகாது. ஆங்கிலம் படிக்க தமிழ் படிச்சா சோறு போடுமா? ஆங்கிலம் படிச்சாதான் அயல்நாடு போக முடியும். ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கும் அறிவை பெறுவதற்கும் நிறைய வித்தியாசம். சிபிஎஸ்இ பள்ளிகள் அங்கெல்லாம் தமிழ் வந்துருச்சா? இல்ல, இன்னும் தொடக்க கல்வியை தமிழ்ல கொடுக்கல. அறிக்கை தான் தொடக்க கல்வியை தமிழ்ல கொடுக்கணும்னு இருக்கிறத தவிர செயல்பாடு வருகிற போது நான் அடிக்கடி சொல்வேன். நம்முடைய முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நான் ஒரு இமெயில் போட்டேன். என்ன போட்டேன்னா, இவ்வளவு சொல்றீங்கல்ல, உங்க பள்ளிக்கூடத்துல முதல் செய்யுங்க. கிடையாது, ஆசிரியர் இருக்கிறார், தமிழ் படிக்கிறதுக்கு விருப்பமா இருக்காங்க, ஆனா ஆசிரியர் இல்லை. இது அரசியல் கல்வியில் வரக்கூடாது, கல்வியில மட்டும் அரசியல் வரக்கூடாது. அனைவருக்கும் கல்வியை கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு அஜெண்டா டாக்டர் அம்பேத்கர். பாராளுமன்றத்தில் தான் அனைவருக்கும் 10 ஆண்டுகளுக்குள் கல்வியை அளித்து விட வேண்டும். 47க்கு பிறகு 75 வருஷம் என்று போயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் அனைவருக்கும் கல்வி அளிக்க முடியவில்லை. மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகள்ல 25% இடம் ஒதுக்கணும் அப்படின்றது ரூல். ஆனா அந்த ரூல்ஸ் மீறி இப்ப வர இடம் ஒதுக்கப்படல அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. இது எதனால? இதுதான். அதாவது என்னாச்சுன்னா, இந்த தனியார் பள்ளி 25 விழுக்காடும் ஏழை மாணவர்களுக்கு இடம் கொடுக்கணும். அந்த கொடுக்கும் போது தனியார் பள்ளி கட்டணம் வசூலிக்குதுல, வசதி உள்ளவங்கிட்ட வசூலிக்குது, இந்த குழந்தைகிட்ட வசூலிக்க முடியாது. இந்த கட்டணத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து கொடுக்கணும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு. ஒன்றிய அரசு 2152 கோடி ரூபாய் கடந்த கல்வியாண்டிலேயே கொடுக்காமல் நிலுவைத் தொகை. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொடுக்கணும்னா நீங்க தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கணும், மும்மொழி திட்டத்தை ஏத்துக்கணும், பிஎம்சி ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணணும். எதுக்குங்க? நான் என்ன மாடல் ஸ்கூல்? அப்ப அந்த குழந்தை மாடல் ஸ்கூல்ல படிக்கணும், என் குழந்தை குடிசையில போன ஸ்கூல்ல படிக்குமா? இப்ப கண்டிப்பா சார், இப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்ப ஆரம்ப காலகட்டத்துல எந்த மொழியில கல்வி கற்கணும் அப்படின்றதே இப்ப சில கிராமங்கள்ல எல்லாம் தெரியாம இருக்கு, புரியாம இருக்கு. இது எந்த மொழியில கல்வி கற்றால்? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, இது எப்பவுமே பாருங்களேன், ஒரு நாய் பூனை மாதிரி கத்துனா, பூனை நாய் மாதிரி கத்துனா அதிசயமா பார்ப்போம். நாய் மாதிரி கத்துனா அதிசயமா பார்க்க மாட்டோம், பூனை மாதிரி கத்துனா அதிசயமா கத்த மாட்டோம். ஒரு குழந்தை தப்பாவோ ரைட்டாவோ ஒரு அந்நிய மொழி இங்கிலீஷ் புஷ்னு பேசிச்சுன்னா அந்த குழந்தை ரொம்ப அருமையாக பேசுது. டாடின்னு அடிச்சு, மம்மின்னு அடிச்சு, க்ளோஸ் த டோர்னு சொல்லிடுச்சு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு 1947 டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழுவிலிருந்து 1966 67 கொத்தாரி குழுவிலிருந்து தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தியினுடைய தத்துவம் அப்படிதான், விவேகானந்தர் தத்துவம் அப்படிதான். இன்றைக்கு கல்விக் கொள்கைகள் எல்லாமே தொடக்க கல்வியை ஒரு குழந்தை தாய்மொழி வாயிலாக கற்பித்தால் தான் அதனுடைய சிந்தனை ஆற்றல் வளரும். நீங்கள் வீட்டில் பறக்கிற குழந்தைகிட்ட நாய்க்குட்டின்னு சொல்லி கொடுக்குறோம், பூனைக்குட்டின்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த 1 வயசு எல்கேஜி அல்லது 3 வயசுல அந்த குழந்தை போனோன்னே இஸ் டாக் அப்படின்னு சொன்னோன்னே இது வரைக்கும் அம்மா நாயின்னு சொன்னாங்களே, இப்போ என்ன இந்த போய் டாக்னு சொல்றாங்கன்னு அந்த குழந்தை சிந்தனை அதுல போகுமே தவிர அறிவு வளர்ச்சியில போகாது. ஆகவே தாய்மொழி வழி கல்விதான் சிறந்த கல்வி என்பது அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் கல்வி தத்துவ நிபுணர்களும் கல்வியாளர்களும் கல்விக் கொள்கைகளும் வலியுறுத்தி கூறிக்கொண்டிருந்தாலும் நாம மக்களுடைய விருப்பம் என்று சொல்லி ஆங்கிலம் படித்த தமிழ் படிச்சா சோறு போடுமா? ஆங்கிலம் படிச்சாதான் அயல்நாடு போக முடியும். ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கும் அறிவை பெறுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க அறிவை பெற்றுக்கொண்டால் மொழியை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். எத்தனையோ வட நாட்டிலிருந்து இந்திக்காரவங்க இங்க வந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஹோட்டல் போறா, அருமையா தமிழ் பேசலாம். தண்ணீர் வேண்டுமா, உங்களுக்கு என்ன சிற்றுண்டி வேண்டும் அப்படின்னு கேட்கறான். பார்த்தா ஹிந்தி தாய்மொழி உள்ள, எப்படி தமிழ் கற்றுக்கோனா? மொழியை கற்றுக்கொள்வது என்பது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. இன்னைக்கு நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை 2020 அது கூட என்ன சொல்லுது? சாத்தியமான இடங்களில் எல்லாம் தாய்மொழி, அந்த தொடக்க கல்வியை தாய்மொழி வாயிலாக அளிக்க வேண்டும். இன்னைக்கு அதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு இருக்கிறவங்களாம் தேசிய கல்விக் கொள்கை சரியில்லைன்னு சொன்னா உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க கல்விக் கொள்கை என்ன சொல்லுது தெரியுமா? ஆரம்ப கல்வியை தாய்மொழி வாயிலாக கொடுங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொல்லி 2019
2020 தேசிய கல்விக் கொள்கை 2020, இன்னைக்கு 2025, 5 வருஷம் ஆச்சு. மாநில அரசு விட்டுருங்க, மத்திய ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கேந்திர வித்யா பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், அங்கெல்லாம் தமிழ் வந்துருச்சா? இல்லை, இன்னும் தொடக்க கல்வியை தமிழில் கொடுக்கல. அறிக்கை தான் தொடக்க கல்வியை தமிழில் கொடுக்கணும்னு இருக்கிறத தவிர செயல்பாடு வருகிற போது நான் அடிக்கடி சொல்வேன், நம்முடைய முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நான் ஒரு இதே போட்டேன், இமெயில் போட்டேன். என்ன போட்டேன்னா, இவ்வளவு சொல்றீங்கல்ல, உங்க பள்ளிக்கூடத்தில் முதல் செய்யுங்க, 5வது வரைக்கும் தமிழ்ல நடத்த சொல்லுங்க. ஏன் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தமிழே இல்லை? இன்னைக்கு கேந்திர தமிழ் ஆசிரியர் இல்லையே, இந்திய ஆசிரியர் இருக்கிறார், சமஸ்கிருத ஆசிரியர் இருக்கிறார். சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஆசிரியர் இருக்கிறார். தமிழ் படிக்கிறதுக்கு விருப்பமா இருக்காங்க, ஆனா ஆசிரியர் இல்லை. இது அரசியல் கல்வியில் வரக்கூடாதுங்க. கல்வியில மட்டும் அரசியல் வரக்கூடாது. கல்விக் கொள்கை என்பது என்ன மாதிரி கூட விட்டுருங்க, நல்ல கல்வியாளர்களை கூப்பிடுங்க. கல்வியாளர்களை கொண்டு எந்த அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம கொள்கை குறுக்கீடு இருக்கக்கூடாது. அரசியல் குறுக்கீடு, கல்விக் கொள்கைகள் வகுக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் இந்திய மாணவர்களுடைய வாழ்க்கை சிறக்கும். கண்டிப்பாக சார். அது மட்டும் இல்ல, இப்ப சிபிஎஸ்இல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப புதிதா ஒரு கல்வி கொள்கையை சொல்லியிருந்தாங்க. என்னன்னா 5, 8, 10 கட்டாய தேர்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது போற போக்குல பார்த்தா நம்மளுடைய சமச்சீர் கல்வி முறைக்கும் மாற்றப்படும் அப்படின்ற எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம கண்டிப்பா மாத்துவாங்க. ஏன்னா தேசிய கல்வி கொள்கை கண்டிப்பா மாத்தும். அந்த ஒரு அச்சம் மக்கள் மத்தியில இருக்கு. இது சரிதானா? அவர்கள் செய்த வழிமுறை சரிதானா? நீங்க நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்காக சொல்றேன். 1947 விடுதலை அடைந்த 50 நம்முடைய குடியரசு அந்த சட்டம் இயற்றப்பட்ட போது குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்குள் அனைவருக்கும் கல்வியை கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு தான் அஜெண்டா. டாக்டர் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் தான் அனைவருக்கும் 10 ஆண்டுகளுக்குள் கல்வி அளித்து விட வேண்டும். 47க்கு பிறகு 75 வருஷம் போயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் அனைவருக்கும் கல்வி அளிக்க முடியவில்லை. ஒரு துறை சட்டம் 2009 இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம்னு ஒன்று வந்தது. இதே ஒன்றிய அரசு மத்திய அரசு தான் பாஸ் பண்ணாங்க சட்டம். 2009 கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம். அந்த இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் ஒரு குழந்தையை 8ஆம் வகுப்பு வரை இடையிலே நிறுத்தம் செய்யக்கூடாது, ஃபெயில்னு சொல்லக்கூடாது, அவர்களுக்கு தேர்ச்சி வழங்க வேண்டும் சொன்னாங்க. அதற்கு பிறகு திடீரென்று அண்மையில் சட்ட திருத்தம் செய்து எல்லோருக்கும் தேர்ச்சி வழங்க முடியாது, 3ஆவதுல ஒரு தேர்வு, 5ஆவதுல ஒரு தேர்வு, 8ஆவதுல ஒரு தேர்வு, அந்த தேர்வில் வெற்றி பெறணும், வெற்றி பெறலை என்றால் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு, அதிலையும் தேர்ச்சி பெறலைன்னா அதே வகுப்பில் இருப்பாங்க. 3ஆவது தேர்வை யார் நடத்துவா? அதிகாரப்பூர்வமான ஒரு அமைப்பு நடத்தும். தட் மீன்ஸ் 10ஆவது மாதிரி 11ஆவது மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷன். 3ஆவது 8 வயசு குழந்தைக்கு 8 வயசுல ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் சொன்னா, இவ 10ஆவது 15 வயசுல பப்ளிக் எக்ஸாமினேஷன் வரும்போதே டியூஷனுக்கு போறாங்க, பெற்றோர்கள் ஐயோ என்ன ஆக போதுங்கிறாங்க, மதிப்பெண்கள் பார்க்குறாங்க, எவ்வளவு மன அழுத்தம். அப்போ 8 வயசுல ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு இப்படி ஒரு மன அழுத்தத்தை கொடுத்தால் அது எந்த வகையில உளவியல் ரீதியாக பாதிக்கக்கூடும். 2வது 3ஆவதுல ஒரு பொம்பளை பிள்ளை, சிட்டியை விட்டுருங்க, சென்னையை விட்டுருங்க, எங்கேயோ தருமபுரி பக்கத்துல, எங்க கடலூர் பக்கத்துல ஒரு குக்கிராமம் விவசாய குடும்பம், ஒரு குழந்தை படிக்குது, அந்த குழந்தை தேர்ச்சி பெறவில்லை, திருப்பியும் தேர்ச்சி பெறவில்லை, ரீடைன் அங்கேயே நிறுத்துறாங்க. அந்த அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? பொட்ட பிள்ளை 2 வருஷம் ஃபெயிலாக போச்சு, வீட்டில் இரு, இல்லை அடுத்த ஒரு ஆம்பளை போல பொழுது தூக்கி வச்சுக்கிறதுக்கு, தூக்கி பார்த்துக்கிறதுக்கு, வச்சுக்கிறதுக்கு, நான் வேலைக்கு போயிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்க. அப்படி எத்தனை பெண் குழந்தைகள். நான் வெளிப்படையாக நான் தப்பா நான் அதை வெக்கமா நான் நினைக்கல. எனக்கெல்லாம் ஒரு 4 தங்கச்சி படிக்க வைக்கவே இல்லை எங்கள் காலத்தில் 1950களிலே. அப்படி சாதாரண மக்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்குங்க. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரே ஒரு கேள்வியை அனைத்து கல்வியாளர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் முன்னாடி வைக்கிறேன். 8ஆவது வரைக்கும் கட்டாய தேர்ச்சி கொடுத்த மாணவர்கள் தானே இப்போ 10ஆவது எழுதினாங்க. எப்படிங்க 93.8 விழுக்காடு தேர்ச்சி பெற்றாங்க? எப்படிங்க? நீ உங்களை தான் 8ஆவது வரைக்கும் எல்லாரையும் பாஸ் போட்டோமே. அப்போ நீ ஒன்றும் ஒரு அதில் கல்வியில் அந்த தரம் இல்லாமல் வந்திருந்தால், தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் இத்தனை விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்க முடியாது. 93. அப்போ என்ன நினைக்கிறோம்னா,
3 வயசுல ஒரு குழந்தை சரியா படிக்கலன்னா கூட இந்த தேர்ச்சி விகிதத்தை கம்மி பண்றதுக்கான இந்த வேலையோ தேர்ச்சி விகிதத்தை கம்மி பண்ணணும் ஏன் அப்படின்ற கம்மி பண்ணணும்? எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் மேல வரணும், எல்லாரும் உயர்கல்வி பெறணும். அத நினைக்கலையா மத்திய அரசு? தமிழ்நாடு அரசு இன்னைக்கு பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா காமராஜர் காலத்துல தொடக்க கல்விங்க, பள்ளிக்கூடம் வந்தா போதும், சோறு போடு, ட்ரெஸ் எடுத்து கொடு. அப்படி நேற்று சுந்தரவடிவல்ங்கிற ஒரு டைரக்டருடைய அட்வைஸ்ல எவ்வளவு அழகா எத்தனை பள்ளிக்கூடங்களை தந்தாரு. அதுக்கு முன்னாடி ராஜாஜி விடுங்க, அப்பன் தொழில புள்ள செய்யணும்னாங்க. காமராஜர் அதனாலே அந்த ஆட்சி காங்கிரஸ் போச்சு. அதுக்கு பிறகு இவர் வந்தாரு, இவர் வந்து எல்லா பள்ளிக்கூடத்தையும் திறந்தாரு. அது பிறகு கலைஞர் வந்தாரு, உயர்கல்விக்கு முக்கியத்துவம். இப்போ பெருமையா சொல்றாங்க நம்முடைய முதலமைச்சர் ஆராய்ச்சி கல்வி. இன்னைக்கு எங்க போனாலும் கல்வியை பற்றி எனக்கு நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன், நான் வந்து கல்வியாளன். ஆனால் எனக்கு எங்க போனாலும் பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுறாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்குது. இன்னைக்கு 47,767 கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இன்னைக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்வியை பத்தி நிறைய பேர் விழிப்புணர்வு வந்துருச்சு. இந்த சூழ்நிலை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை ரத்து செய்து விட்டு 2009 ரத்து செய்து திருத்தம் செய்து 3வது ஒரு தேர்வு, 5வது ஒரு தேர்வு, 8வது ஒரு தேர்வு பயத்தை உண்டாக்கி பிஞ்சு மனசுல நீ ஃபெயிலுங்கிற முத்திரை குத்தலாமா? அது குழந்தை சைக்காலஜி. அது குழந்தை எவ்வளவு பாதிக்கும்? மலைவாழ் கிராமத்தில் உள்ள பிள்ளைங்க எப்படி பாதிக்கும்? சாதாரண ஏழை மக்களுடைய கல்வியை பாதிக்கும். சமூக நீதினா என்ன? நம்ம எந்த காலத்துக்கு போறோம்? ஒரு காலத்தை படிக்க முடியாதுங்க. ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க தாங்க படிக்க முடியாது. பெண்கள் முன்னீர் வழக்கம் மகவோடு இல்லை. பெண்கள் கடவுள் காண்டி அந்த போகக்கூடாது, வெளிநாடு போகக்கூடாது, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது. இப்படிதான் இருந்த காலத்தை மாற்றி 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 இந்த நீதி கட்சி காலத்திலிருந்து திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது மாதிரி திராவிடர்கள் அப்படி ஒரு சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும்னு சொல்லி கல்வியை பரவலாக்க வேண்டும் சொல்லி இன்றைக்கு எல்லாரும் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வாயா வந்துரு. இன்க்ளூசிவ் மெத்தட்ங்கிற அதுதானங்க, எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் அல்ல, இன்க்ளூசிவ். எல்லாரையும் கொண்டாந்து படிக்க வச்சு இன்னும் கொஞ்ச நாள் போனிச்சுன்னா இன்னைக்கு 95, இந்த 5 விழுக்காடு அதிகமாக 100 விழுக்காடும் தேர்ச்சி பெறுவதாக கொண்டு வர முடியும். 8வது வரைக்கும் தேர்ச்சின்னா அப்படி தூக்கி போடுறது இல்லைங்க. ஆசிரியர் அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை. 3வது படிக்காத 4வது சொல்லி கொடுத்துருவாரு, 4வது படிக்காத 5வது சொல்லி கொடுத்துருவாரு. அவர்கள் 8வது ஒரு தகுதி வந்துடும், அந்த மெச்சூரிட்டியில கொஞ்சம் அறிவு வரும். எல்லாம் சேர்க்க குழந்தை பிறக்கிறதுல படிச்சுக்கிட்டு தானே இருக்கு. என்னமோ கருவுல இருக்கும்போதே படிக்குதுங்கிறாங்க. குழந்தை கருவில இருக்கிற போது நல்ல செய்தியை சொல்லுங்கள், நல்ல பாடலை போட்டு கேளுங்க எல்லாம் சொல்றாங்கல்ல. அப்ப எப்படிங்க 3வது போன ஃபெயில் ஆகும்? எப்படி குழந்தை ஃபெயில் ஆகும்? குழந்தை ஃபெயில்னா என்ன? அது எப்படி சொல்ல முடியும்? குழந்தை ஃபெயில்னு சொன்னீங்கன்னா அது குழந்தைக்கு செய்கிற துரோகம், சைல்டு ரைட்டுக்கு எகெயின்ஸ்ட். ஆகவே தான் நாங்கள் வந்து கட்டாய தேர்ச்சி முறை ரத்து என்பதை கல்வியாளர்கள் எதிர்க்கிறோம். 8வது வரைக்கும் கட்டாயமாக தேர்ச்சி வழங்க வேண்டும், நல்ல கல்வி கொடுக்க வேண்டும். கல்வி கொடுப்பதற்கான சூழ்நிலையை எடுத்துப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்ட் அடித்து அழகாக பண்ணி நல்லா பெஞ்சு போட்டு அழகாக இருப்பாங்க. ஒரு பள்ளிக்கூடம் போனால் அவங்க ஒழுகிக்கிட்டு இருக்கோம். வேண்டாம், ஏழை படித்தாலும் பணக்காரன் படித்தாலும் எல்லா பள்ளிக்கூடமும் ஒரே கட்டமைப்போடு அந்த குழந்தை கற்பிப்பதற்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி எல்லோரும் நாட்டின் கல்வி கற்க வேண்டும் என்கிற நோக்கத்தை ஒன்றிய அரசாங்கம் சரி மாநில இதில் போய் சண்டை போடக்கூடாது. கொள்கை ரீதியான நம்ம விவாதம் பண்ணலாங்க. தேசிய கல்வி நான் வேணாங்கிறேன், நீ எடுத்துக்கோங்கிற, நம்ம விவாதிப்போம். அதுக்காக பணத்தை நான் கொடுக்க மாட்டேன். 2152 கோடி ரூபா கொடுக்கலைங்க. கொடுக்காதனால ஏழை குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் 25 விழுக்காடு சேர்க்க வேண்டும். இன்னும் ஆர்டி ஆக்ட் 25 விழுக்காடு. இப்போ நான் ரொம்ப ஏழை, என் குழந்தைய கொண்டு போய் ஒரு பெரிய கான்வென்ட்டில் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு 25 விழுக்காடு இடம் தரணும், கட்டணத்தை அவர்கள் அரசாங்கம் கட்டணும். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் அந்த போர்ட்டு தொடங்கிடும், வெப்சைட்டு இணையம். இன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் கூட அதை பற்றி சொல்லியிருக்கிறார். என் நிதி ஒரு இது இல்லை மாநில அரசு, அப்படி கிடையாது. இன்னைக்கு 2001 வந்து பார்த்தீங்கன்னா SSC சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி. 2009 ராஷ்டிரிய சம்கர சிக்ஷான், 2010 டீச்சர் எஜுகேஷன், 2018 இது வந்தது, அதாவது ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் இல்லையா? அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் அடிப்படையில் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல பள்ளியில் விரும்பினால் இடம் கொடுக்க வேண்டுங்கிற அடிப்படையில் அதற்காக வருகிற நிதியை ஒன்றிய அரசு 60 விழுக்காடு, மாநில அரசு 40 விழுக்காடு. நீங்க பணத்தை கொடுக்காம நிறுத்திட்டீங்கன்னா யார் பாதிப்பா? ஏழை குழந்தை பாதிக்கும்.
சார் அதே மாதிரி இப்போ ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகள்ல 25% இடம் ஒதுக்கணும் அப்படின்றது ரூல்ஸ். ஆனா அந்த ரூல்ஸ் மீறி இப்ப வர இடம் ஒதுக்கப்படல அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. இது எதனால? இதுதான் நான் சொல்லி வந்த எல்லாமே அதான். அதாவது என்னாச்சுன்னா, இந்த தனியார் பள்ளியில 25 விழுக்காடும் ஏழை மாணவர்களுக்கு இடம் கொடுத்துணும். அந்த கொடுக்கும்போது தனியார் பள்ளி கட்டணம் வசூலிக்குதுல, வசதி உள்ளவங்கள்ட்ட வசூலிக்குது, இந்த குழந்தைகிட்ட வசூலிக்க முடியாது. இந்த கட்டணத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து கொடுக்கணும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு. ஒன்றிய அரசு இப்போ 2152 கோடி ரூபாய் கடந்த கல்வியாண்டிலேயே கொடுக்காமல் நிலுவைத் தொகை. என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கொடுக்கணும்னா நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும், மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கணும், பிஎம்சி ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணணும். எதுக்குங்க? நான் என்ன சொல்ல, என்ன மாடல் ஸ்கூல், ஒய் மாடல் ஸ்கூல்ஸ்? அப்போ அந்த குழந்தை மாடல் ஸ்கூலில் படிக்கணும், என் குழந்தை குடிச்சோர போன ஸ்கூலில் படிக்குமா? எல்லாம் மாடல் ஸ்கூல் ஆக்குங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொண்டு வாங்க. நீங்கள் அப்படிதாங்க எடுத்துக்கிட்டாதான் நாங்கள் 2150 கோடி ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் அப்படியா சொன்னீங்க? நாடாளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு ஒதுக்கியாச்சு, ஒப்புதல் தந்தாச்சு. தந்த பிறகு இன்னைக்கு பாருங்க 2 பேரும் ஒதுக்கிட்டு இருக்காங்க. நான் இவங்க நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 10,000 கோடி கொடுத்தாலும் எங்கள் குழந்தையை 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த பழமைக்கு கொண்டு போக மாட்டேன், நாங்கள் அட்வான்ஸ் எடுத்துட்டு வரோங்கிறாங்க. அவங்க நாங்கள் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டாரன்றாங்க. இங்கே அரசியல் விளையாடக்கூடாது, அரசியல் கொள்கை ரீதியா விவாதம் இருக்கலாம், ஆனா அந்த நிதியை கொடுத்துடுறாங்க. எல்லாருமே அடிப்படையா தெரியுமா? இதுதாங்க சரியான தளம். ஒரு குழந்தைகிட்ட அடிச்சா கீழே விழுமோ அடிக்கிறாங்க. எங்க பெரியவங்ககிட்ட சொன்னா சிந்திச்சிருவாங்க. குழந்தைகிட்ட பள்ளிக்கூடத்துல சேர்ந்த உடனே RSS சித்தாந்தம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், RSS சித்தாந்தத்தை பூத்த வேண்டும் என்றால் பள்ளியிலேயே பூத்தி விட்டால் அது நிலை நின்றுவிடும். திராவிட கொள்கையை புகுத்தி விட்டால் அப்ப இந்த கொள்கைகளில் எது சிறந்த கொள்கை? பகுத்தறிவோடு சிந்திக்கிற கொள்கையா, இல்லைன்னா பஞ்சாங்கம் கத்துக்கோ, ஜாதகம் கத்துக்கோ, நீங்க பழமைவாதி இதோட பெற்றுக்கோ, அண்ணா யூனிவர்சிட்டியில போய் இது நடத்த, சமஸ்கிருதத்துல இது நடத்து, இதிகாச புராணத்தை நடத்தினா அண்ணா யூனிவர்சிட்டி பொறியியல் படிக்கிறது, டெக்னாலஜி கற்றுக்க வேண்டிய இடத்துல இதெல்லாம் இருக்கக்கூடாது. மொழி கற்றுக்கணும், நம்ம தாய்மொழி. ஆகவே ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு, ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனையோடு கூட கல்வியை கொடுக்க வேண்டும். இதில் அரசியல் வரக்கூடாது என்பது எந்த மாநில அரசாலும் சரி, மத்திய அரசியல் வரக்கூடாது. கல்வியாளர் வகுத்த பாடத்திட்டத்தின்படி எல்லா குழந்தைகளுக்கும் சமமான கல்வி கிடைத்து அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்கிற இலக்கை இந்த அரசாங்கம் தலையாய இலக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டு செயல்படுவதை போல அதில் தடையாக ஒன்றிய அரசு நிற்கக்கூடாது. இதான் என்னுடைய. மத்திய அரசு தொடர்ந்து இந்த கல்வியில தான் வஞ்சிக்கிறாங்க. பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி நிதி கொடுக்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஏற்றால் தான் அப்படின்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏன் இந்த ஹிந்தி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரணும்ன்றது அவங்க நோக்கமா? கல்வியாளர் தாண்டி ஒன்று சொல்ல வேண்டியிருக்கும். இந்த ஆளக்கூடிய ஒன்றிய அரசு பிஜேபி அரசுக்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை சட்டம்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு நாக்பூரில் தான் அவங்க கல்லறை. அவங்க அங்கேருந்து அமெண்ட் வரணும், ஆர்டர் வரணும். நாக்பூர்னாலே புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும், அங்கேருந்து ஆர்டர் வரணும். அவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அவங்க சித்தாந்தமே வேறு மாதிரியான சித்தாந்தம். அவங்க எல்லாரும் படிக்கக்கூடாது. அதனால தான் 3ஆவதுல நீ நின்றுக்கங்கிறாங்க. 5ஆவது நின்றுக்கிறியா, நின்றுக்கோ, கவலைப்படாத, உனக்கெல்லாம் நாங்கள் ஓப்பன் இதில் எக்ஸாம் நடத்துகிறோம். ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் 3ஆவதுக்கு, 5ஆவதுக்கு, 8ஆவதுக்கு என்ன எழுதுனீங்கன்னா ABC சர்டிஃபிகேட் கொடுப்போம். நீ எப்போ வேணாலும் பள்ளிக்கூடத்தை விட்டு போ, எப்போ வேணாலும் வா. 10ஆவது நின்றுக்கோ. அப்படியே முடியலையா, 6ஆவதுலேருந்து உள்ளூர் தொழில் ஒன்று கற்றுக்கோ, நாவிதர் தொழில் கற்றுக்கோ, படகு ஓட்டுற தொழில் கற்றுக்கோ, தோட்ட வேலை கற்றுக்கோ, குயவர் தொழில் கற்றுக்கோ. ஒய் ஏன் குயவர் தான் குழந்தைய பெரிய கலெக்டர் ஆகக்கூடாதாங்க? என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல. குயவர்னா குயவர் ஆக்கணுமா? அந்த குழந்தைய படிக்காம வைக்கணுமா? அப்போ அது அவங்க அரசு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை அமுல்படுத்துவதற்காக ஒரு கட்சின்னா என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சிகள் வந்துக்கிட்டு இருக்குன்னு, அதிமுகவோ திமுகவோ ஒன்று திராவிட கொள்கைகளை கொண்டு வராங்க. ஒன்றிய அரசு அவங்களுக்குன்னு இந்த கொள்கை இல்லை. அரசு சித்தாந்தம் ஏழைகளும் பெண் குழந்தைகளும் பின்தங்கியவர்களும் படிக்கக்கூடாது, கூலி வேலை செய்யணும், ஒரு சாரார் படிக்கணும். இது வெளிப்படையாக தெரியுது. இதை போராடி நம்ம போராடி தான் கிட்டத்தட்ட 1820 நீதி கட்சி காலத்துலேருந்து, பெரியார்லேருந்து, சிங்காரவேலர்லேருந்து, நம்ம அயோத்திதாச பண்டிதர்லேருந்து இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் வரைக்கும் போராடி நம்ம மக்களுக்கானவற்றை செய்து கொண்டிருக்கிறோம்.
கல்வி என்பது மிக முக்கியமான தளம். அந்த கல்வியிலே ஒரு கொள்கையை பதித்து விட்டால் தங்களுடைய கொள்கைகளுக்கு வலு சேர்ந்து விடும் என்பதுதான் காரணமாகத்தான் ஒரு உள்நோக்கத்தோடு தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மக்கள் புரிந்து கொண்டு இதையெல்லாம் இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, எதுக்கு நீட்டு, இப்போ திடீர்னு கியூட்டு எதுக்கு? அதுக்கு முந்தியலாங்க ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு அங்கே தாங்க கல்லூரி இருக்கும், போக முடியாது. என் காலத்துலலாம் +2 SSLC 11வது படிச்சுட்டு கல்லூரிக்கு போக முடியாது. இப்போ அண்மை காலத்தில் 10 கிலோமீட்டரில் ஒரு காலேஜ். மெட்ராஸில் எத்தனை காலேஜ், எந்த டிஸ்ட்ரிக்டில் கல்லூரி இல்லாமல் இருக்குது? இப்போ சொல்கிறாங்க புதிய தேசிய கல்விக்குள்ள 2020 சொல்லுது, அந்த கல்லூரியில் 3000 பேர் இல்லைன்னா மூடிடுங்குது, மூடிட்டு யூனிவர்சிட்டியில் கொண்டு போய் அட்டாச் பண்ணுங்குது. அப்போ எப்படி படிப்பான் டிகிரி? ஏன் படிக்கணும்? நீ டிகிரி படிக்காத. இதுதான் நோக்கம். இந்த நோக்கம் சிதைக்கப்பட வேண்டும். அந்த நோக்கம் நிறைவேற்றப்படாமல் நம்முடைய மாநில அரசு, எந்த அரசு, இந்த அரசு இல்லை, எந்த அரசு மாநிலத்தை ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் போராடி நம்முடைய அந்த கொள்கையை நிலைநிறுத்த, எல்லோரும் கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும். கண்டிப்பா சார், கல்வியை பத்தி பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். வணக்கம்.